இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகுப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்துள்ள நிலையில் பாஜக தனக்கிருக்கும் பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த திருத்த மசோதாவை தாக்கல் செய்தது. இது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறியதை அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை அடுத்து மசோதா சட்டமாகியுள்ளது. இன்று தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் பாம்பனில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் கடந்த டிசம்பர் மாதமே நிறைவு பெற்றது. பிரதமரின் தேதிக்காக திறப்பு விழா தள்ளிப்போன நிலையில் இன்று பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட உள்ளது. பாம்பன் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் அமைந்துள்ள மேடைக்கு சென்று பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் போக்குவரத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியாக சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தனித்தனியாக பிரதமர் மோடியை சந்திக்க உள்ள நிலையில் கூட்டணி முடிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் தமிழ்நாடு அரசு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். அப்போது அவர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான நடவடிக்கை தேவை என இலங்கை அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றடைந்த பிரதமர் மோடி கொழும்புவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்தார். பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா இலங்கை இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, கடினமான காலங்களில் இந்தியா இலங்கை நாடுகள் இணைந்து செயல்பட்டதாகவும் தனது வீழ்ச்சியில் இருந்து இலங்கை மிகவும் வலுவுடன் எழுந்து வரும் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாம்பன் தூக்கு பாலத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்க உள்ளார். தென்னக ரயில்வே சார்பில் பிரதமரின் வருகையை ஒட்டி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையிலான குழுவினர் மதுரையில் இருந்து ரயில் மூலம் மண்டபம் வந்திறங்கி புதிய ரயில் தூக்கு பாலத்தை இயக்கி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உடனிருந்தார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 727 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்தும் வைக்க உள்ளார். கோத்தகிரியில் பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை மனுக்களை பெற்றார். பள்ளி மாணவிகள் வழங்கிய ரோஜா மலர்களை பெற்றுக்கொண்டு வாழ்த்து கூறினார். மேலும் மக்கள் கூட்டத்தின் நடுவே சாலையில் 1 கிலோமீட்டர் நடந்து சென்று வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றார். இதனையடுத்து உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். அதிமுக நடத்திய தமிழ்நாடு மாடல் ஆட்சியின் பெருமைமிகு சின்னங்களாக 11 மருத்துவக் கல்லூரிகளும் காலங்கள் கடந்து திகழட்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தனது தலைமையிலான அதிமுக அரசு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று 447 கோடியே 32 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி நீலகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க செயல் வடிவம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் திட்டம் என்பதாலேயே ஆவை வேகத்தில் செயல்பட்டு இன்று முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்ட உள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தில் கச்சத்தீவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு வெளியுறவு செயலர் விக்ரம் பதிலளிக்காமல் சென்றார். அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இலங்கை சென்ற நிலையில் கச்சத்தீவு, மீனவர் பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமரின் பயணம் குறித்து பேசிய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி, இலங்கை சிறையில் உள்ள 11 மீனவர்களை விடுவிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய அரசுடனான ஒப்பந்த விஷயங்களை இலங்கை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என சோஷலிச கட்சியினர் போராட்டம் நடத்தினர்.
அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இலங்கை பயணம் மேற்கொண்ட நிலையில் இலங்கையுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்நிலையில் எண்ணெய் குழாய் ஒப்பந்தம் மற்றும் மின்கட்டமைப்பு அபிவிருத்தி உள்ளிட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டை ரயில் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தினர். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என திமுக எம்பி டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சிக்குழு ஆய்வுக் கூட்டத்தின் பின் டி.ஆர். பாலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 1974ஆம் ஆண்டில் இந்தியா இலங்கை இடையேயான ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஒப்புதல் இல்லாமலேயே இரு அதிகாரிகளை வைத்து ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். 45 ஆண்டுகளுக்கு முன்னர் 6 லட்சம் தமிழர்களை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் விமான நிலைய சாலையில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கச்சத்தீவை இப்போது மீட்டு வர வேண்டியது பிரதமரின் பொறுப்பு என்றார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப் மசோதா எதிர்காலத்தில் பிற பிரிவினரை குறிவைக்க முன்மாதிரியாக உள்ளது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், RSS அமைப்பின் கவனம் கிறிஸ்தவர்கள் மீது திரும்ப நீண்ட நேரம் ஆகாது எனவும், அரசியலமைப்பு சட்டம்தான் பாஜக அரசின் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் ஒரே கேடயம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் எனவும் பதிவிட்டுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு 100% வகுப்பு சட்டம் உதவும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி. கே. வாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமிய மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதமாக வக்ஃப் திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், மாநிலம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ள அதே வேளையில் பால் விலை உயர்வு, வீட்டுவரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு என மக்களும் சுமை அதிகரித்துள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்லாமிய மக்களின் வாக்கிற்காக திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வக்ஃப் வாரிய திருத்த சட்ட விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் திமுக இரட்டை வேடம் போட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாக்க அதிமுக எப்போதும் குரல் கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டாம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்றது தனது சுயசரிதையில் எழுதியுள்ளார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தந்தை வழியில் செல்லாமல் அதனை எதிர்ப்பதாக தெரிவித்தார். மேலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பே இத்தேர்தல் முறை தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 9.69% உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் இயற்கை பேரிடரை சந்தித்த தமிழகத்திற்கு கூடுதலாக ரூபாய் 522,34,00,000 நிதி விடுவிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு வெள்ள பாதிப்புகளுக்கான மாநில பேரிடர் நிதியை விடுவிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. அந்த வகையில் தமிழகத்திற்கு இயற்கை பேரிடர் பாதிப்புகளுக்காக கூடுதலாக 522,34,00,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அறிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு 33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவை தாரை வார்த்ததுடன் அது இந்தியாவின் பகுதி அல்ல என கூறும் திமுக மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரே நாடு ஒரே தேர்தலானது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் செலவினங்களை குறைக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக 2029க்கு பிறகு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். நீட் தேர்வு, தொகுதி வரையறை என அனைத்திலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் மட்டும் நீட் தேர்வை வைத்து நாடகம் ஆடுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்றில் ஆஜரான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்றம் சென்றாலும் நீட்டை ரத்து செய்ய முடியாது என தெரிந்தும் தேர்தல் நேரத்தில் மட்டும் கைவிடுவோம், ரத்து செய்வோம் என நாடகம் ஆடுகின்றனர் என அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி இந்திய அளவில் முன்னிலையில் திகழ்வதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய அரசின் அரவணைப்பில் உள்ள மாநிலங்கள் கூட சிறிதளவுதான் வளர்ந்திருப்பதாகவும், தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவின் வரி விதிப்பால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் தெரிவித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு திமுக அரசு என முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் பகுதியில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 2026 தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து நிர்வாகிகளுக்கு தங்கமணி ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி இதுபோன்ற பல நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்றார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டுமே என்ற நிலைப்பாட்டில் தமிழக அரசும் திமுகவும் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலைக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், 3வது மொழியாக இந்தியை திணிக்கலாம் என மத்திய அரசின் எண்ணங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதி அளிக்க மாட்டார் என்றார். கட்சி தொடங்கிய 3 மாதத்திலேயே முதலமைச்சர் ஆவேன் என துடிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கடுமையாக சாடியுள்ளார். உத்தரமேரூரில் நடைபெற்ற பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பிறந்து 3 மாதங்களே ஆன குழந்தை திருமணத்திற்கு மணப்பெண் பார்ப்பது போல் கட்சி தொடங்கிய 3 மாதத்திலேயே முதலமைச்சர் ஆவேன் என துடிப்பதாக விஜயை கடுமையாக சாடியுள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியின் குரல் வளை நெரிக்கப்படுவதாக நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அதிமுக சார்பில் திமுக அரசின் செயல்பாட்டை கண்டித்து திண்ணை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பெருகியதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும், தமிழகத்தில் தாக்கல் செய்யப்பட்டது வெறும் விளம்பர பட்ஜெட் தான் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாம்பனுக்கு வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் வேலுச்சாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பு ஆக்கப்படும் போன்ற வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். கர்நாடகாவின் கார்வார் கடற்படை தளத்தில் இந்திய பெருங்கடல் கப்பல் சாகரை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்த பாதுகாப்பு அமைச்சர் வீரர்களின் அணிவகுப்பை ஏற்றுக் கொண்டதுடன் கார்வார் கடற்படை தளத்தில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இந்திய பெருங்கடல் பகுதியை மிகவும் அமைதியானதாகவும் வளமானதாகவும் மாற்றுவதே இந்தியாவின் முயற்சி என்றும் தெரிவித்தார். ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்தோடு நேற்று திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆசிரியர்களின் கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குறித்த கேள்விக்கு அரசியலுக்காக ஊழல் குற்றச்சாட்டு குறித்து பேசி வருவதாகவும், தற்போது முழுக்க முழுக்க மக்களுக்காக நடக்கும் மக்களாட்சி என கூறினார். மத்திய பிரதேசத்தின் சிதி மாவட்டத்தில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுக்கப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமிலி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒரு தாயும் சிறுமியும் நடந்து சென்று கொண்டிருந்த போது தாயிற்கு அறிமுகமான இருவர் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அவர்களிடம் சிறுமியை வீட்டில் இறக்கிவிடுமாறு கூறி அனுப்பி வைத்த நிலையில் அவர்கள் பாமூரி கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு 4 பேர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் கன்கா புலிகள் காப்பகத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்த பெண் புலி குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கோடை வெப்பம் காரணமாக ஒரு ஆற்றின் அருகே 15 மாத பெண் புலி ஒன்று இறந்து கிடப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் அங்கு சென்ற வனத்துறையினர் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர்.
உடலில் காயங்கள் எதுவும் காணப்படாத நிலையில் வெப்பத்தின் காரணமாகவோ அல்லது நோய் தாக்குதல் காரணமாகவோ புலி இறந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெலுங்கானாவில் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் விளையாடிய மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அப்போது கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் திடீரென மைதானத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மேலும் மாணவனின் மரணத்திற்கு காரணம் வெயில் கொடுமையால் ஏற்பட்ட பிரச்சனையா அல்லது மாரடைப்பா என போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அணிக்கு ஹாட்ரிக் தோல்வி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் டெல்லி சென்னை அணிகள் மோதின. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதுவரை 4 போட்டிகளில் விளையாடியுள்ள சென்னை அணிக்கு நேற்றைய ஆட்டத்தின் முடிவு ஹாட்ரிக் தோல்வியாக அமைந்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மோதின. முதலில் ஆடிய ராஜஸ்தான் 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 205 ரன்கள் குவித்தது. இதையடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணி எதிரணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தன. இதனையடுத்து 20 ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. தோனி ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாக இணையத்தில் வதந்தி பரவியது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இதில் டெல்லி 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியை நேரில் காண தோனியின் பெற்றோர், அவரது மனைவி சாக்ஷி மற்றும் குழந்தை வந்திருந்தனர். எனவே தோனி இந்த போட்டியுடன் ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாக இணையத்தில் வதந்தி பரவியது. ஆனால் தோனி தனது ஓய்வு குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் காவல் நிலையத்தில் தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 24 ஆண்டுகளுக்கு பின்பு டிஎஸ்பி உட்பட 9 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு மேல அலங்காரத்தட்டு பகுதியைச் சேர்ந்த வின்சென்ட் என்பவர் தாளபுத்து நகர் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டு தற்போதைய டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பெருங்களத்தூரில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்த நிலையில் ஆங்காங்கே சாலைகளில் நீர் தேங்கியது. பெருங்களத்தூரில் மழை நீருடன் இருந்த வடிகாலில் இருந்து வெளியேறிய கழிவு நீர் கலந்ததால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 15 மாதத்துக்கு முன் தொடங்கப்பட்ட வடிகால் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீரால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக வெயில் வாட்டி விதைத்து வந்த நிலையில் கோவையில் கடந்த 2 தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் நேற்று மாலை அரை மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் கோவை மாநகரில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இந்நிலையில் அரசு மருத்துவமனை வளாகத்தை சூழ்ந்த மழை நீரானது வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக மருத்துவமனை வார்டுகளுக்குள் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்ததற்கு வியாபாரிகள் சங்கத்தினர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தர்பூசணி பழங்களில் ரசாயன நிலைமைகள் கலக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அதுகுறித்து சமூக ஊடகங்களில் செயல்முறை விளக்கம் அளித்தார். இதனால் தர்பூசணி விற்பனை பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர். இந்நிலையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வியாபாரிகள் பன்னாட்டு குளிர்பானங்களான பெப்சி, கொக்கோ கோலா பற்றி அவர் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலப்படம் தொடர்பான வதந்தியால் கிலோ 2 ரூபாய்க்கு விற்றால் கூட வாங்க ஆள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு அதிக அளவில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டது. பழங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் ரசாயனம் கலப்படம் தொடர்பான வதந்தியால் தர்பூசணியை கொள்முதல் செய்ய யாரும் முன்வராத நிலை உருவாகியுள்ளது. கிலோ 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தர்பூசணி பழங்களை தற்போது 2 ரூபாய்க்கு விற்றால் கூட வியாபாரிகள் வாங்க முன் வருவதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.
விழுப்புரத்தில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அரசின் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் வணிகர் தினத்தன்று நலிவடைந்த வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில வர்த்தக அணி செயலாளர், தமிழக சட்டமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சரை இஸ்லாமிய சமூகம் மனதார வரவேற்பதாக கூறினார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் திமுக சார்பில் அமைந்துள்ள நீர்மோர் பந்தலில் பழங்களை வாங்க மக்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருமங்கலம் பேருந்து நிலையம் முன்பு திமுக தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அங்கு சர்பத், ரஸ்னா மற்றும் தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர், நுங்கு, பதநீர் ஆகியவை வழங்கப்பட்டது. இதனை வாங்க குவிந்த மக்கள் திடீரென ஒருவருக்கொருவர் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மதுரையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளம்பெண்ணிடமிருந்து மர்ம நபர் ஒருவர் செயின் பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை விமான நிலையம் மண்டேலா நகர் பகுதியில் நடந்த நிகழ்வில் அந்த பெண் அணிந்திருந்தது வெள்ளி செயின் என தெரிய வந்துள்ளதால் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வீடியோ வைரலாகி வருவதால் பெண்ணிடம் போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கள் மீதான தடையை நீக்கக் கோரி விழுப்புரத்தில் பனை ஏரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பெண்கள் கள் இருந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் பகுதியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் சட்டமன்றத்தில் கள்ளை போதைப் பொருள் என இழிவுபடுத்திய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய பெண்கள் கள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அப்போது வலியுறுத்தினர். இதனையொட்டி அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் சித்திரை கார் அரிசிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு மத்திய அரசால் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருப்புல்லானி, உச்சிப்புளி, மண்டபம், வண்ணான்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்பட்டு வரும் பாரம்பரிய நெல் வகையான சித்திரை கார் அரிசிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. அழிந்து வரும் நெல் வகையாக கருதப்பட்ட சித்திரை கார் நெல்லுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் மாட்டு சந்தையில் சுங்கம் வசூலிப்பதில் ஏற்பட்ட பிரச்சினையில் ஏலத்தாரியை முற்றுகையிட்டு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாரந்தோறும் இங்கு நடக்கும் மாட்டுச்சந்தைக்கு கோவை, பொள்ளாச்சி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். அவற்றை வாங்க வெளியூர்களிலிருந்து வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான வியாபாரிகள் வந்தனர். இந்நிலையில் சுங்கம் அதிகம் வசூல் செய்வதாக கூறி வியாபாரிகள் சந்தை வாசலை முற்றுகையிட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் அவர்களை வெளியேற்றியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கரூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றவர் லாரி மோதி உயிரிழந்த காட்சி வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வரும் சின்னசாமி என்பவர் கரூர் மதுரை பைபாஸ் சாலையை கடக்க முயன்றபோது லாரி மோதி சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் லாரியின் பின்சக்கரத்தில் சிக்கிக் கொண்ட அவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் லாரியின் ஓட்டுநர் அஜாக்கிரதை காரணமாகவே இந்த விபத்து நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் 15ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள், ஓராண்டுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் ஓய்வூதியத்தை 1500 ரூபாயில் இருந்து 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை நடந்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள், போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை என்றார். மாணவர்களின் கற்றல் சுமையை குறைப்பதற்காக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களை குறைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கிட்டத்தட்ட 40 விழுக்காடு பாடங்களின் அளவு குறைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதம் வழங்கப்பட உள்ள தமிழ் பாட புத்தகம் 10ஆம் வகுப்பிற்கு 238 பக்கங்களும், 11ஆம் வகுப்பிற்கு 236 பக்கங்களும், 12ஆம் வகுப்பிற்கு 228 பக்கங்களும் கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் பாடத்திட்டம் குறைக்கப்பட உள்ளதால் தமிழ் பாட புத்தகத்தை தவிர மற்ற பாட புத்தகங்கள் மட்டுமே அச்சிடப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்ததை அடுத்து தென்காசி மாவட்டத்தில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணி தொடங்கியது.
அதன் ஒரு பகுதியாக தென்காசி மற்றும் சங்கரன்கோவில் பகுதிகளில் உள்ள 2 மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணி துவங்கியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே விடைத்தாள் திருத்தம் செய்யும் மையங்களில் ஆசிரியர்களுக்கு அடிப்படை வசதிகள் குறைபாடு உள்ளதால் அதனை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சி யூனியனுக்கும் மட்டுமே இருந்த ஒப்பந்த முறையை பணக்கார நண்பர்களுக்காக ஆர்.கே. செல்வமணி ஒப்பந்தம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனுஷ் விவகாரம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் இடையில் உள்ள பிரச்சினை என்றும், இதில் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி எதற்கு கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.